நெல்லை பொருணை அருங்காட்சியகம் திறப்பு, வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் மு.க. ஸ்டாலின் இன்று ஆலோசனை. சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். நெல்லையில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். ரெட்டியார்பட்டியில் 13 ஏக்கர் பரப்பளவில் 56 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் பொருணை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். விழாவில் பங்கேற்க வந்த முதல்வருக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு நெற்பெயர்கள் கொண்ட நினைவு பரிசை வழங்கினார். இதேபோன்று ஏவாவேலு உள்ளிட்டோர் பொன்னாடை அணிவித்து புத்தகங்களை வழங்கினர். எல்லாருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதலாவதாக அருங்காட்சியக கல்வெட்டை ரிமோட் மூலம் திறந்து வைத்த முதலமைச்சர் அருங்காட்சியக வளாகத்தில் வன்னிமர கன்றுகளை நட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆதிச்சநல்லூர், சிவகடை, கொர்க்கை பகுதியில் அகழாய்வு செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். அப்போது உடன் இருந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒவ்வொன்றையும் எடுத்துரைத்தார். இரும்பை கண்டுபிடித்து அதனை உருக்கி பொருட்களாக தமிழர்கள் செய்தது தொடர்பான 15 நிமிட வீடியோவை முதலமைச்சர் பார்த்து மகிழ்ந்தார். இவ்விழாவில் திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, மா. சுப்பிரமணியன் மற்றும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 1 கோடி பேர் நீக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நிறைவடைந்ததை அடுத்து வெள்ளிக்கிழமை மாலை மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானது. இறந்தவர்கள், இருப்பிடம் மாறியவர்கள் என ஒட்டுமொத்தமாக சுமார் 1 கோடி பேர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக மாவட்ட செயலாளர்களுடன் இன்று மாலை ஆலோசனை நடத்தவுள்ளார். மாலை 6 மணி அளவில் காணொலி மூலம் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் அனைவரும் பங்கேற்கும்படி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் மாநில நிர்வாகிகளுடன் தவேகா தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதையடுத்து பட்டியலை சரிபார்க்கும் பணியில் திமுக, அதிமுக ஆகிய கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். தகுதியான நபர்கள் நீக்கப்பட்டிருந்தால் அதிமுக உதவ வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் தவேகா மாநில நிர்வாகிகளுடன் நேற்று மாலை கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் பொதுச் செயலாளர் ஆனந்த், தவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தல் நெருங்கும் சூழலில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விஜயுடன் 3 மணி நேரமாக ஆலோசனை நடத்திய பிறகு நிர்வாகிகள் புறப்பட்டுச் சென்றனர். சாத்தான்குளத்தில் படுகொலை செய்யப்பட்ட கூலி தொழிலாளியின் குடும்பத்தினரை வீடியோ காலில் தொடர்பு கொண்டு விசிக தலைவர் திருமாவளவன் ஆறுதல் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த சுடலை மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதில் தொடர்புடையதாக சுந்தர், ஜெகதீஷ், அருணாச்சலம் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள செல்வகுமார் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வீடியோ காலில் தொடர்பு கொண்டு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஆறுதல் கூறினார். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிந்துள்ளதை அடுத்து முதற்கட்ட நிவாரணமாக 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை கோட்டாட்சியர் வழங்கினார். இதற்கிடையே 2வது நாளாக நேற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் அப்பகுதி மக்கள் காவல் நிலையம் முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுப்பில் சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்துடன் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி மற்றும் பீரைட் நிறுவனம் இணைந்து சென்னையில் நம்ம ரன் என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டியை நடத்தின. குடும்பத்துடன் அனைவரும் பங்கேற்கும் வகையில் பல்வேறு பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. இதையொட்டி அதிகாலையில் கொட்டும் பணியை பொருட்படுத்தாமல் சுவாமி சிவானந்தா சாலையில் சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். காலை 6 மணி அளவில் இளையோருக்கான 5 மற்றும் 10 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 3, 2, 1 and run! All the best, runners! அதைத் தொடர்ந்து சிறுவர்கள், பெற்றோர், முதியோர்களுக்கான மினி மாரத்தான் போட்டியை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இதில் 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளில் பந்தய தூரம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஒரு சில பெற்றோர் தங்களது கைக்குழந்தைகளை சுமந்து கொண்டு ஓடினர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். மதச்சார்பின்மை என்றால் பாஜகவிற்கு வேப்பங்காயாக கசக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். நெல்லையில் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். கிறிஸ்துமஸ் குடிலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் உள்ளிட்டோர் நினைவு பரிசை வழங்கினர். தமிழ்நாட்டிற்கு மகுடமாய் விளங்கிக் கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மகுடம் சூட்டி அழகு பார்க்கும் தருணம் இது. திராவிட மாடல் ஆட்சி 2.0 மூலம் நல்லாட்சியை நமக்கு அளிக்க இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைய விழாவில் சிறப்பு செய்யப்படுகிறது. விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மதத்தின் பெயரால் தமிழ்நாட்டில் அமைதியை எப்படி சீர்குலைக்கலாம் என்று சிலர் நினைப்பதாக சாடினார். மதத்தின் பேரால ஒருவர் உங்க உணர்வுகளை தூண்டுறார்னா அவரை சந்தேகப்படுங்க, கவனமா இருங்க. இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அரசாக இருக்கு. ஒன்றிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பு என்ற சொல்ல வேப்பங்காயா கசக்குது. சொல்ல கேட்டாலே வேப்பங்காயா கசக்குது அவங்களுக்கு. கிறிஸ்துமஸ் சிறப்பு உடையணிந்த குழந்தைகளுடன் முதலமைச்சர் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். முதலமைச்சருக்கு கிறிஸ்தவ பெண்கள் செங்கோல் வழங்கினர். திமுகவை எதிர்த்தால்தான் அரசியல் களத்தில் நிற்க முடியும் என்ற சூழல் நிலவுவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திமுக மகளிரணி மாநாடு வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக கோவை பீளமேடு பகுதியில் செந்தில் பாலாஜி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி மாநாடு ஏற்பாடுகள் குறித்து விவரித்தார். வருகின்ற 29ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த மகளிரணி மாநாட்டில் கோவை மாவட்டத்திலிருந்து 50,000 மகளிர் பங்கு பெறுகின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். தொடர்ந்து பேசிய அவர் திமுக தீய சக்தி என தாவேக தலைவர் விஜய் விமர்சித்தது குறித்து கருத்து தெரிவித்தார். திமுக விமர்சனம் பண்ணா மட்டும்தான் அவங்க அரசியல் களத்தில் நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திமுக விமர்சித்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அது யதார்த்தமான ஒரு சூழல். கோவை தொகுதியில் போட்டியிடப் போவதாக தகவல் பரவியது குறித்து விளக்கம் அளித்த செந்தில் பாலாஜி சமூக வலைதளங்களில் வரும் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க தேவையில்லை என கூறினார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் தமிழருவி மணியனின் காமராஜர் மக்கள் கட்சி இணைக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு காந்தி மக்கள் இயக்கத்தை தொடங்கிய தமிழருவி மணியன் அதை 2022ஆம் ஆண்டு காமராஜர் மக்கள் கட்சியாக மாற்றம் செய்தார். இந்நிலையில் ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் தனது காமராஜர் மக்கள் கட்சியை தமிழருவி மணியன் இணைத்தார். இந்த இணைப்பு லட்சியத்துக்கானது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழருவி மணியன் விஜய்க்கு 2 வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார். இன்றைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் விஜயும் ஒரு அணியில் நிற்பது சாத்தியம் என்கிறார். நம்முடைய விஜய்க்கு முன்னால் இருப்பது 2 ஆப்ஷன் தான். ஒன்று சிரஞ்சீவியாக இருப்பதா அல்லது பவன் கல்யாணாக இருப்பதா.
தமாக லட்சிய கூட்டம் எனவும் ஒரு பஞ்சவர்ண கிடி போன்றது எனவும் தமிழருவி மணியன் கூறினார். களத்தில் இல்லாதவர்களை எதிர்க்க முடியாது என ஈரோடு பரப்புரையில் தவேக தலைவர் விஜய் பேசிய நிலையில் 2024 பொதுத் தேர்தலில் விஜய் எந்த களத்தில் இருந்தார் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல, களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவை. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும், அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீனுக்கு தமிழக பாஜக சார்பில் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாஜக தேசிய செயல் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக நிதின் நபீன் சென்னைக்கு வருகை தந்தார். டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த அவரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். விமான நிலையத்தில் இருந்து புதுச்சேரி சென்ற நிதின் நபீனுக்கு கோரிமேடு எல்லையில் புதுச்சேரி பாஜகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். அவருடைய வருகை தமிழ்நாட்டிற்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அவருடைய மீட்டிங்காக இந்த மீட்டிங் இருக்கும். இதையடுத்து புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோருடன் சென்று சட்டமன்றத்திற்கு எதிரே உள்ள அம்பேத்கர் மற்றும் பாரதியார் சிலைகளுக்கு மாலை அணிந்து நிதின் நபீன் மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் புதுச்சேரி பாஜக நிர்வாகிகளுடன் நிதின் நபீன் ஆலோசனை நடத்தினார். அசாமில் புதிய விமான முனையம் திறப்பு, எவரெஸ்ட் சிகரத்தில் குவிந்துள்ள குப்பைகள், உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். அசாம் மாநிலம் கவுஹாத்தி விமான நிலையத்தின் சர்வதேச முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த காட்சிகள் தான் இவை. இயற்கை கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு கவுஹாத்தி விமான நிலையத்தில் 4000 கோடி ரூபாய் செலவில் நவீன முறையில் சர்வதேச விமான முனையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கவுஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு இந்த விமான முனையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த விமான நிலையத்திற்கு அசாமின் முதலமைச்சரான லோக்பிரிய கோபிநாத் பர்டோலியின் பெயர் சூட்டப்பட்டிருக்கும் நிலையில் விமான நிலையத்திற்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள அவரது 80 அடி உயர சிலையையும் பிரதமர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அசாம் மாநில வளர்ச்சி பயணத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். முந்தைய காங்கிரஸ் அரசு தனது வாக்கு வங்கிக்காக அசாம், மேற்குவங்க மாநிலங்களில் ஊடுருவல்காரர்களை அனுமதித்ததாகவும் அவர்கள் நிலங்களை அபகரித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தேசவிரோத ஆக்கிரமிப்பிலிருந்து மாநிலத்தின் வளங்களை மீட்க அசாம் அரசு தீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக நிறைவேற்றப்பட்ட விபிஜி ராம்ஜி மசோதா ஒரு கருப்பு சட்டம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதுடன் திட்டத்தின் அம்சங்களும் மாற்றப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து சோனியா காந்தி வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 11 ஆண்டுகளில் மோடி அரசு ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களை பொருட்படுத்தாமல் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை பலவீனப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். ஆனால் கொரோனா காலத்தில் இந்த திட்டம் ஏழை மக்களுக்கு உயிர்காக்கும் திட்டமாக நிரூபித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஏழைகளின் உயிர் நாடியாக இருந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் மீது புல்டோசர் வைத்து இடித்தது போல முற்றிலுமாக அழித்துவிட்டதாக சாடியுள்ளார். இனி யாருக்கு வேலை வழங்கப்படும், எவ்வளவு வேலை, எங்கு, எந்த முறையில் என்பதையெல்லாம் நிலைமையை நேரில் அறியாத டெல்லியில் அமர்ந்திருக்கும் அரசு தீர்மானிக்கும் நிலை உருவாகியுள்ளதாகவும் 100 நாள் வேலை திட்ட சட்டத்தை பலவீனப்படுத்துவதன் மூலம் மோடி அரசு கோடிக்கணக்கான விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் நிலமற்ற கிராமப்புற ஏழைகளின் நலன்களை தாக்கியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் இந்த அடக்குமுறை சட்டத்திற்கு எதிராக போராட உள்ளதாகவும் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார்.
எவரெஸ்ட் சிகரத்தில் குப்பைகள் நிறைந்து காணப்படும் இந்த காட்சிதான் இயற்கை ஆர்வலர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உலகின் மிக உயரமான சிகரம் என அழைக்கப்படும் எவரெஸ்ட் சிகரம் நேபாளம் நாட்டில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 8848 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சிகரத்தில் ஏறுவது சாகசத்தில் ஈடுபடுவோர்களின் கனவாகவும் உள்ளது. ஆனால் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுபவர்கள் பிளாஸ்டிக் பைகள், துணிகள், உணவு பொட்டலங்கள், காலி ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உள்ளிட்டவற்றை அங்கேயே போட்டுவிட்டு வருவதால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்கும் நோக்கில் 5 ஆண்டு திட்டம் ஒன்றை நேபாள அரசு செயல்படுத்த உள்ளது. மலைகளை தூய்மையாக வைத்திருப்பது, இயற்கை அழகை பாதுகாப்பது மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவது ஆகியவற்றில் கவனம் செலுத்த உள்ளது. ஸ்ரீநகரில் கடும் பனிப்பொழிவு காரணமாக லடாக் தேசிய நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் பனிப்பொழிவு தொடங்கிய நிலையில் சோனாமார்க், சோஜிலாபாஸ், ரசதான் டாப், டிராஸ் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளை போர்வையால் மூடியது போல் பனி சூழ்ந்து காட்சியளிக்கிறது. மேலும் கடும் பனிப்பொழிவு காரணமாக சோஜிலா, மினிகார், டிராஸ் பகுதியில் எதிர்வரும் வாகனங்கள் கண்ணுக்கு புலப்படாத நிலை உருவாகியுள்ளது. மேலும் பனிப்பொழிவால் சாலைகளில் உராய்வுத்தன்மை குறைந்து வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஸ்ரீநகர், லடாக் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் சுப்மன் கில் நீக்கப்பட்டுள்ள நிலையில் 2 தமிழர்கள் இடம்பெற்றுள்ளனர். 10வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க உள்ள சூரியகுமார் யாதவ் தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஆகியோர் பேட்டிங் வரிசையில் பலம் சேர்க்கின்றனர். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இஷான் கிஷன் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி ஆகிய இருவருக்கும், திலக் வர்மா, சிவம் துபே ஆகியோருக்கும் அணியில் இடம் கிடைத்துள்ளது. வேக புயல் பும்ரா, அஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், அர்ஷித் ராணா மற்றும் ரிங்கு சிங் ஆகியோரும் இந்திய T20 அணியில் இடம் பிடித்துள்ளனர். இதனிடையே அணியில் துணை கேப்டனாக இருந்த சுப்மன் கில் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். விக்கெட் கீப்பராக இருக்கும் பேட்ஸ்மேனை தொடக்க வீரராக களமிறக்கினால் நடுவரிசையில் மற்றொரு ஆல்ரவுண்டரை பயன்படுத்த முடியும் என்பதால் சுப்மன் கில்லுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போனதாக தேர்வுக்குழு தலைவர் அகர்கர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று இளம் வீரர் ஜெய்ஸ்வாலுக்கும் அணியில் இடம் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடிகர் சிவகார்த்திகேயன் சென்ற கார் எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற கார் மீது மோதிய நிலையில் நிலைமையை உணர்ந்து சிவகார்த்திகேயன் பொறுப்புடன் செயல்பட்ட காட்சிதான் இது. நடிகர் சிவகார்த்திகேயன் பராசக்தி திரைப்பட ப்ரமோஷன் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்நிலையில் வடபழனியில் இருந்து தனது வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது மத்திய கைலாஷ் அருகே எதிர்பாராத விதமாக சிவகார்த்திகேயன் சென்ற கார் முன்னால் சென்ற கார் மீது லேசாக மோதியுள்ளது. இதில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. எனினும் நிலைமையை கருத்தில் கொண்டு காரில் இருந்து இறங்கிய சிவகார்த்திகேயன் முன்னால் சென்ற காரில் இருந்தவர்களிடம் சமரசம் பேசி போக்குவரத்துக்கு சிக்கல் ஏற்படாமல் நடந்து கொண்டார். அப்பொழுது போக்குவரத்து காவலர்களும் அங்கு வந்ததால் அவர்களும் சமரசம் பேசி அனுப்பி வைத்தனர். தேமுதிக நிறுவனரும் தனது தந்தையுமான விஜயகாந்தின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் நடிக்க ஆவலாக உள்ளதாக விஜயகாந்தின் இடைமகன் சண்முக பாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் தனியார் திரையரங்கில் ரசிகர்களோடு கொம்பு சீவி படம் பார்த்த சண்முக பாண்டியனுக்கு ரசிகர்கள் பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து மேளதாளத்தோடு வரவேற்பு அளித்தனர். அப்போது விஜயகாந்தின் ரசிகர் ஒருவரின் குழந்தைக்கு விஜயலதா என சண்முக பாண்டியன் பெயர் சூட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் புதிய இயக்குநர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படங்களில் நடிக்க உள்ளதாக கூறினார். ஏன்னா அப்பாவோட வாழ்க்கை வரலாறு எடுக்கும் போது ஏதோ தானே என்னால் எடுக்க முடியாது. யார் எப்படி வேணா எடுக்கலாம். நான் எடுக்கும் போது ஐ ஹாவ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அது கரெக்டாக எடுத்தாகணும். ஸோ அதெல்லாம் நான் கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் அதை பண்ணுவேன். பின்னர் ரசிகர்களோடு கொம்பு சீவி திரைப்படத்தை சண்முக பாண்டியன் பார்த்து மகிழ்ந்தார்.